வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3 மாதங்களுக்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலானோரை சேர்க்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. புதிதாக விண்ணப்பிக்கவும், திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக வட்டச் செயலாளர் குறித்து புதிய தகவல். குற்றவாளியை காப்பாற்ற கட்ட பஞ்சாயத்து செய்ததால் கைது என சிறப்பு புலனாய்வு குழு விளக்கம். சென்னையில் சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகி சுதாகர் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் நடவடிக்கை என விளக்கம். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் ராஜி பணியிடை நீக்கம். வழக்கை முறையாக விசாரிக்காமல் குற்றவாளிக்கு உடந்தையாக செயல்பட்டதால் நடவடிக்கை. ஈரோட்டில் இபிஎஸ் அக்கா மகன் முதன்மை இயக்குநராக உள்ள அலுவலகத்திலும் வருமான வரி சோதனை. நெருங்கிய உறவினரான ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனத்தில் 2வது நாளாக சோதனை தொடர்கிறது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி நாகேந்திரன் வீடுகளில் சோதனை. 50 பட்டா கத்திகளை கைப்பற்றிய காவலர்கள். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி சென்ற 5000 விவசாயிகள் மீது வழக்கு. தல்லாக்குளம் காவலர்கள் நடவடிக்கை. திருநெல்வேலி அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து. 20 பயணிகள் காயம். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் கடும் பனிமூட்டம். எதிரே வந்த வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் அவதி. அண்ணா பல்கலை விவகாரத்தை கண்டித்து பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுகவினர் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக ஹேஷ்டேகுடன் மாஸ்க் அணிந்துள்ளனர். தமிழக கேரள எல்லையான புளியரை சோதனை சாவடியில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் கூட்டத்தால் கடுமையான வாகன நெரிசல். ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட ஜனவரி 10, 13, 17 தேதிகளில் மனு தாக்கல் செய்யலாம். மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா அறிவிப்பு. இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கான சிகிச்சை கட்டணம் 2 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 5000 மாடுபிடி வீரர்கள் விண்ணப்பம். 12600 காளை உரிமையாளர்களும் முன்பதிவு. இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி நாராயணன் நியமனம். ஜனவரி 14ஆம் தேதி பதவியேற்கிறார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக விசாரிக்கும் ஆணையத்திற்கு மேலும் 1 மாதம் அவகாசம். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் ஆணையத்திற்கு 2வது முறையாக கால நீட்டிப்பு. பனியால் மூடப்பட்டு கனவு உலகம் போல காட்சியளிக்கும் அமெரிக்க சாலைகள். வீடு, மரங்கள் என எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து காணப்படுகிறது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டது தொடர்பான திடுக்கிடும் பின்னணி வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஏற்கனவே 14 வயது சிறுவன் மற்றும் சதீஷ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் நெடுவான்கரை பகுதியைச் சேர்ந்த அதிமுக 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் மற்றும் இந்த வழக்கை முதலில் விசாரித்த அண்ணாநகர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். புகார் அளிக்க வந்தபோது சிறுமியின் பெற்றோரை காவல் ஆய்வாளர் ராஜி தாக்கியதாக எழுந்த புகாரில் அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் குற்றவாளிக்கு ஆதரவாக அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் செயல்பட்டதும் பாதிக்கப்பட்ட தரப்பிடம் பணம் கொடுப்பதாக பேரம் பேசியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரை சுதாகர் மிரட்டியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றவாளியான சதீஷ் தலைமறைவாக இருக்க சுதாகர் உதவியதும் வழக்கிலிருந்து சதீஷின் பெயரை நீக்க காவல் நிலையத்திற்கு சென்று பேரம் பேசியதும் விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகரை கட்சியிலிருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கட்சியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் ராஜியும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகர பேருந்துகளில் சில வினாடிகளில் டிக்கெட் பெறும் ஸ்மார்ட் கார்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அது எப்படி செயல்படுகிறது என பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சில்லறை தொந்தரவு இன்றி இனி சென்னை மாநகர பேருந்துகளில் இப்படி சில வினாடிகளிலேயே டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம். மெட்ரோ ரயில்கள், புறநகர் மின்சார ரயில்கள், மாநகர பேருந்துகள் ஆகியவற்றில் பயணிப்போரின் சிரமங்களை குறைக்கும் வகையில் அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தும் வகையில் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு எனும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. ஒரு ஸ்மார்ட் அட்டை மூலமாக 3 விதமான போக்குவரத்திலும் டிக்கெட் எடுத்து பயணிக்கலாம். கடந்த ஆண்டு சென்னை மெட்ரோ ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் விரைந்து செல்லும் வகையில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதேபோல மாநகர பேருந்துகளிலும் ஸ்மார்ட் அட்டை பயன்படுத்தும் திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. ஒன் டேப் தான், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளுக்கு டிக்கெட் வந்துருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. இன்னையிலேருந்து இது பயன்பாட்டுக்கு வந்தனால எங்களுக்கு சுலபமாக இருக்கு. அவங்களுக்கு சில்லறை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பேசஞ்சர் கொடுக்குறாங்க, நம்ம டேப் பண்ண போகிறோம், உடனே டிக்கெட் வந்துட போகுது. ஸோ இதனால ரொம்ப பெனிஃபிட், நல்ல திட்டம் தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து 50,000 அட்டைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை மாநகர போக்குவரத்து கழக அலுவலகங்களில் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். இந்த அட்டைகள் காத்திருக்கும் நேரத்தை குறைக்கும் என்கின்றனர் அதனை பெற்ற பயணிகள். கியூல நிக்க தேவையில்ல, அதுல சில்லற ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், 200, 300, 500 ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம 30 ரூபா டிக்கெட்னா நம்ம 30 ரூபா டிக்கெட் நாங்கள் சில்லறை கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாங்க. இங்க பஸ் டெப்போலையும் பண்ணிக்கலாமா, பஸ்